World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது என்னதான் ஒரு டீமுக்கு அவங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்தாலும், அதில் நிறைய பேட்டர்ஸ் இருந்தாலும், கடைசியில் இந்த தோனி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸர் அடித்து இந்த ஃபினிஷிங் ஸ்டைலில் முடிப்பார். அதுக்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டேடியம் பூரா பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு விழா நாயகன் அவர். அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே ஒரு மாயை தான். இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறதா இருந்தாலும் சரி, இது ஆன்லைனில் டெலிகாஸ்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு மாயை தான். அந்த விதத்தில் இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராகு பகவான் இல்லாமல் எந்த ஒரு மேஜிக்கும் நடக்காது. எந்த ஒரு மேஜிக்னா பிளாக் மேஜிக்லாம் யாரும் நினைக்காதீங்க, இது ஒரு நல்ல மேஜிக், ஓகேங்களா? அந்த மாதிரி ராகு என்னும் மாயன் அது எப்படி செயல்பட போகுது, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது எந்த விதமாக தன்னுடைய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை தனக்கே இத்தனை நாள் இத்தனை வருடம் ஆராய்ச்சி பண்ண அனைத்து ஒரு விஷயங்களிலும் ஐயா நமக்கு தர இருக்கிறாரு. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அதாவது தோனி வருவார், அவர் டக் அவுட் ஆவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவருடைய சாதனைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் சச்சின் அவுட் ஆனால் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு போகிற காலத்தில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு 9வது ஆள் பேட்டிங் பண்ணால் கூட இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் இந்தியானாவே. இந்தியா ஒரு 3 டீமாக பிரிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் டீமை 36 பேரை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு இந்தியா ஒரு பெரிய அளவுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா அது தோனியினுடைய அந்த வருகைக்கு பிறகு தான் சொல்லணும். இந்த வேர்ல்டு கப்புக்கு பிறகு அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பார்க் டைம் இப்படின்ற கண்ணு சிம்பிள் நேரத்தில் ரன் அவுட் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா சில விஷயங்கள் சிலரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற பிரபஞ்சத்தினுடைய வேதியை நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்றவங்க எல்லாமே நம்ம இன்னைக்கு கூட 90s கிட்ஸ் எல்லாம் தோனி அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஹோலி தெரியும், விராட் கோலினா எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேங்களா? இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி தான். இப்படி தான் அவர் அறிமுகப்படுத்தின விதத்தில் இருக்குது, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற வச்சு தான் நம்ம என்னவா எப்படி இருக்க போகிறோன்ற வாழ்க்கையை நம்ம சொல்லக்கூடிய வாழ்க்கையை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தர் திடீர் புகழாகிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பார் அப்படின்ற விஷயங்களை முதல்ல உள்வாங்கணும், ஓகேங்களா? ஒரு பிரசவ வலியே மிகப்பெரிய ஒரு வேதனை தான், ஓகேங்களா? ஒரு தாய் ஒரு குழந்தை தன்னுடைய ஆயுள் காலத்தில் அழுகின்ற ஒட்டுமொத்த வேதனையை ஒரு தாய் அந்த குழந்தை பிறக்கிறப்ப அழுகுறா, புரியுதுங்களா? அந்த அளவுக்கான வேதனை தான் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தாய்மை அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ இந்த தாய்மை நிகழ்வுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பெயர் ஒரு பெண் அப்படின்றதுக்கு ஒரு பெண்ணா அந்த பூமியில் பிறந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பெண் தாய்மை அடைந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கான ஒரு பூர்ணத்துவம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அப்போ பெண்ணுக்கான தாய்மைத்துவம் அதுக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னாவே முதல்ல பெண்மை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுக்கிரன், தாய்மை அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் சந்திரன். ஆனால் இந்த பெண்மை தாய்மை ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னதான் சொல்லுங்க, இந்த ராகுன்னு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தலைமுறையை என்ன பண்ண முடியாது, தலைமுறையை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா தலைமுறைக்கு காரக கிரகம் யாரு? எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன், எங்கள் பூட்டன் எல்லாமே யாரு? 5ஆம் பாவாதிபதி தாத்தா மூலியமாக தான் எல்லாமே வரும். அப்போ பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடியது ராகுவோட இதுதான். இந்த ராகு அப்படின்றவர் யார் சார்? ராகு மிகப்பெரிய ஒரு மாயக்காரன். அதனால தான் ராகு என்னும் மாயன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் நான் கொடுத்துருக்கேன். ராகு மாயனா சார்? ஆமாம் மாயன் தான். ஏன்னா ஒன்றுமே இல்லாதாலும் திடீர்னு கோடீஸ்வரன் ஆக்கிடுவார்.
சார் கோடீஸ்வரனை மட்டும் ஆக்குவாரா? திடீர் உலக புகழ் பெற செஞ்சிருவார். தோனியை அப்படி தான் பண்ணார். தோனி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊரில் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன், ஓகேங்களா, ஒரு ட்ரெயினில் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஒரு டிக்கெட் பரிசோதகராக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பையன். ஆனால் அந்த பையனுக்கு என்ன வச்சுருங்க, மிகப்பெரிய ஒரு ராகு தசை என்ன பண்ணுச்சுங்க, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்துச்சு, ஓகேங்களா. ஏன்னா 3ஆம் இடம் ராகு. சரி, ராகு வந்து இந்த மாயாஜாலத்தை எப்படியெல்லாம் நிகழ்த்துவார் அப்படின்னா, பொதுவாக ராகு வந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு பகவான் இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், ஓகேவா. சரிதல் அப்படின்றது இல்லையா, இது ஒரு வகையான விஷயங்கள் தான். கேது வந்து என்ன சொல்கிறார், என்னை பற்றி பேசு அப்படின்றார், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ராகு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைய ஊதி 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 என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், விஜய் வண்டி எடுத்து விட்டார், என்ன ஏப்பா ஊரில் வேற நியாயமே இல்லையா, ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை என்ன பண்ணுறாங்க, பெருசு பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் யார்கிட்ட இருக்கு, ராகு கிட்ட தான் இருக்கு, வேற யார்கிட்டையுமே இருக்கு இல்லை, புரியுதுங்களா. ஏன்னா விஜய்க்கு இப்போ சுக்கர தசையில் ராகு புத்தி, சுக்கர தசையில் ராகு புத்தி ஏப்ரல் மாதம் வரைக்குங்க, ஓகேங்களா. எலெக்ஷன் வரைக்கும் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, இந்த கூப்பாடு போகும், அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, சைலண்ட் ஆயிரும், இவ்வளோதான் விஷயம். ஸோ ராகு வந்து மாயாஜாலன் அப்படின்ற வார்த்தைக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் இவர் கொடுப்பாருன்ற விஷயங்களை முழுமையாக தீர்மானிக்கணும்னா நீங்கள் மிகப்பெரிய ஜோதிடராக இருக்கணும், இல்லைனா அவர் வந்து ஏமாத்திடுவார். சார் 3, 6, 10, 11 எனக்கு இருக்கா சார், ஆனால் ராகு திசையில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் தான் சார் சொன்னவங்களும் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம், ஓகேவா. அப்போ அந்த இதில் ஏன் ராகு வேலை செய்யலை அப்படின்னா, விதிகளையும் பார்க்க வேண்டும், விதி விலக்குகளையும் பார்க்க வேண்டும், அந்த விதி விலக்குகளுக்கு போய் விதிகளையும் தேட வேண்டும், ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜோதிடத்தில் கொஞ்சம் உள்ள ஆய்வு மனப்பான்மையை கொஞ்சம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நிறைய பேருடைய ஜாதகங்கள் மிகப்பெரிய ஒரு யோகம், நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ராகு அப்படின்ற ஒரு கிரகம் எனக்கு 6ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தில் தலைமை ஏற்கக்கூடிய இடத்துல இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு தர்மசாஸ்திரா ஒரு ஸ்தாபனத்தை நிர்வாகி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவருக்கு மேலே படிக்க வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வெளியில் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெயர் உள்ள ஒரு உருவாக்கி இருக்குன்னா 100% அது எனக்கு எல்லா புகழும் கொடுத்தது இந்த ராகு என்னும் மாயன்தான், வேற யாருமே கிடையாது, ஓகேங்களா. எனக்கு லக்னாதிபதி அப்படி சார், 2ஆம் அதிபதி அப்படி சார், எல்லாமே கொடுக்கக்கூடிய யோகத்தை விட ராகு கொடுக்கக்கூடிய யோகம் மிகப்பெரியதாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இவர் எப்படி கொடுப்பாருன்னே தெரியாது. உலக இருக்கக்கூடிய மாயாஜாலத்துடைய மன்னன் அப்படின்ற விஷயங்களை சொல்லலாம். கலியுகத்தினுடைய அதிகார எல்லா வகையிலையுமே ஆளுமை பண்றது யாருங்க, ராகு பகவான் தான். ஸோ ராகு பகவான் தான் உங்க பிறவி கொடுப்பனை, முன்னோர்கள் வழி கொடுப்பனை, பூர்வ புண்ணிய கொடுப்பனை. இப்போ ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாருன்ற பொறுத்து தான் உங்களுக்கு இந்த மாயத்தை செய்வாரா இல்லை வேற ஏதாவது மாந்திரிகம் செய்வாரா அப்படின்ற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ராகு எங்கெங்கெல்லாம் இருந்தா அப்படின்னா, பொதுவாக சொன்னது 3, 6, 10, 11 முதல் தரமான விதி. மேஷம் ரொம்ப அற்புதமான இடம், ரிஷபம் ஏற்புடைய இடம், உச்ச வீடு. என்ன பொறுத்தவரை ராகு உச்ச வீடு ரிஷபம் தான். நான் விருச்சகத்தை எடுக்கிறதே கிடையாது, விருச்சகத்துக்கு கேதுக்கு தான் உச்ச வீடாக நான் எடுக்கிறோம், ஓகேங்களா. காலத்துக்கு 2ஆம் இடம் வாய்ப்பகுதி, அதுதான் வந்து ராகுவினுடைய உச்ச வீடு. காலத்துக்கு 8ஆம் இடம் விருச்சகம் ஆசனவாய் பகுதி, இதுதான் கேதுவினுடைய உச்ச வீடு. இதுதான் என்னுடைய ஆய்வுக்கு சரியா இருக்கு. நான் யாரையும் ஏன் இதை பார்க்குறேன்ற குறை சொல்ல விரும்பல, நான் வரல, ரைட்டுங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடக வீடு. கடக வீட்டில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு யோகம், கன்னி வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம், மகர வீட்டில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். இதெல்லாம் காமன். இதை தாண்டி ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் என்னன்னா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருப்பது. இதுதான் முக்கியமான யோகம். ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, சார் எனக்கு ராகு 8ல் இருக்கார் சார், 8ல் இருக்கக்கூடிய ராகு திசை நடந்து கோடி கோடியை சம்பாரிச்சவங்களையும் நம்ம பார்த்துருக்கிறேன். அப்போ ஏன் சார் 8ல் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொடுக்கல? அப்போ சிம்பிள், ராகுக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும், ராகுக்கு சாரம் கொடுத்தவன் வலிமையாக இருக்க வேண்டும், ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுவுக்கு கேந்திரங்களில் இருக்க வேண்டும், ராகுக்கு சாரம் கொடுத்தவன் ராகுக்கு கேந்திரங்களில் இருக்க வேண்டும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாவே
அந்த ஜாதகம் முதன்மை வாய்ந்த ஜாதகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இதை முதல் ரூல் எடுங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த ரூல் தான் லக்னத்துக்கு கேந்திரமா, லக்னாதிபதிக்கு கேந்திரமா, லக்னம் அடுத்தது லக்னாதிபதிக்கு கேந்திரமா அல்லது சந்திர கேந்திரமா, இந்த மாதிரியான 3 வகையான உட்பிரிவுகளில் நம்ம போய் பார்த்துக்கலாம். இது ஒரு வகையான அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி ராகு வந்து காலச்சக்கரத்தில் எந்த வீட்டில் இருக்கார், இதையும் நம்ம பார்க்கணும். ராகு மேஷத்தில் இருக்கார். உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு அமைப்பு, அது 3ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ராகு மேஷத்தில் இருக்கார். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கு, அதாவது கேந்திரத்தில் இருக்கலாம், அல்லது வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கலாம், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம், திக்பலம் பெற்றிருக்கலாம், சாரம் கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம், திக்பலம் பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் ராகு வலிமையாக இருக்கார். இந்த ஒரு ரூல் மட்டும் எடுத்துக்கோங்க. ராகு ஏதோ ஒரு இடத்துல வலிமையாக இருக்கார். ராகு மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுத்தவன் வலிமை, சாரம் கொடுத்தவன் வலிமையை பொறுத்து மேஷத்தில் இருந்தால் அது லக்னத்திற்கு எந்த இடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல் வந்து முதன்மை, தலைமை, நிர்வாகம், ஆதிக்கம், ஆளுமை, இந்த அதாவது சூரியன் உச்சமாக கூடிய ஒரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிந்தனை, இந்த அமைப்பு 100% வரும். ஓகேங்களா? இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன சொல்லலாம், இதை நீங்கள் சொல்லலாம். மேஷத்தில் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது ரிஷபத்தில் இருக்குது சார், இதே காம்பினேஷன் தான். அது ஏற்கனவே ரிஷபத்தில் உச்ச வீடுன்னு வேற சொல்லிட்டேன். அப்போ இயல்பாகவே அவருக்கு வலிமை. இன்னும் வீடு கொடுத்தவன் வலிமையாக இருந்தால் என்ன இருக்குங்க, டபுள் போனஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், அற்புதம். இதில் ராகுக்கு வீடு கொடுத்தவன், ராகுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ராகுக்கு 11ஆம் இடத்துல, புரியுதுங்களா, மிகப்பெரிய யோகம். இல்லை ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுக்கு 3ல் போய் உச்சமாக இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரிஷபத்தில் இருக்காரு, ராகுக்கு வீடு கொடுத்தவன் மீனத்தில் உச்சம். இப்படி வச்சு பாருங்களேன், ராகு பேசி கிரகம் தானே, 3ஆம் பார்வையை பார்ப்பாரா, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்தாலும் வீடு கொடுத்தவன் உச்சமாகும் போது ராகுவுடைய பார்வையை பெறும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தில் பயங்கரமாக வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா நீங்களே யோசிக்கணும். காலத்துக்கு அது 2ஆம் இடம், அது சுக்கிரனுடைய வீடு இல்லையா, சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு, 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. ராகு என்பவன் இருப்பது எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுவான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இங்கே 10 பேர் இருக்கலாம், 10 பேருக்கு நான் தான் டான், நான் தான் லீடரு. எத்தனை கிரகம் வேணா இருக்கலாம், எல்லாத்து கிரகத்தோட வலிமையானவன் யாரு, ராகு தான். ராகுவும் கேது ஒன்னா இருக்க மாட்டாங்க. ராகுவோட வலிமையானவர் கேது, ஆனால் ராகு கேதுவும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி கணக்கு போடுங்க. ராகுவோட எத்தனை கிரகம் வேணா இருக்கட்டும், நான் தான் வலிமை. கேதுவோட எத்தனை கிரகமாக இருக்கட்டும், அவர் தான் வலிமை. புரியுதுங்களா? ஸோ ராகு இந்த நம்மளுடைய நிஜத்தினுடைய யாருன்னா அதிகார கிரகம் யாருன்னா ராகு தான். நிஜம் வச்சுக்கீங்களா? நிழல் தான் வந்து கேது. நம்ம பொதுவாக நிழல் கிரகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நிழல் கிரகம் சொல்றோம். நிழல் கிரகம் தான் ராகு கேதுகள் நம்ம சொல்றோம். ஆனால் அதையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அதையும் 2ஆக இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள், ஓகேங்களா, கனவுகள், பேரின்பம், இது எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் யார் கொடுப்பா, எல்லாம் ராகு தான் கொடுப்பார். ஓகேங்களா? இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வெறுத்துருச்சு, நாட் இன்ட்ரெஸ்டடு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு மோட்ச பாதைக்கு போகிறேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் என்ன தேவை, கேது தேவை. இதெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ தேவையில்லை. அதனால அதுக்குள்ளே நம்ம வந்து எங்களாக வேண்டாம். அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை முதல்ல கொடுக்கும். வீடு, வண்டி, வாகன, சொத்து இது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? பெண் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை உங்களுக்கு என்ன பண்ணும், அள்ளி கொடுக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ரிஷபராகு அது. பெண்களா இருந்தால் இன்னும் ராஜயோகம், மிகப்பெரிய அழகியவ தான் ரிஷபராகு. ஓகேங்களா? அழகான பேச்சிலேயே என்ன பண்ணிடுவாங்க, விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? அதான் ரிஷபராகு. அப்போ அந்த அளவுக்கு இயற்கையிலேயே பேச்சில் என்ன பண்ணுவாங்க, பேச்சிலேயே என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு ராஜவசியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த ரிஷபராகு கொடுத்து விடுவார். புரிஞ்சுதுங்களா? அது இவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ பொருளாதாரத்தையும் கொடுத்துருது, அழகையும் கொடுத்துருது. ஓகேங்களா? வீட்டுக்கு தேவையான வண்டி, வாகனம் எல்லா விஷயத்தையும் இந்த ரிஷபராகுவானது கொடுக்கிறார்.
அடுத்தது மிதுன ராகு. ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், படிக்காத மாதிரியே இருப்பான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவான். ஓகேங்களா? இவன் விட்டு எழுதுறது யாருக்குமே தெரியாது. இவன் விட்டு வச்சு எழுதுனா கூட யாருக்குமே தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல் வேலையும் இவனுக்கு தெரியும். எவன் கிரிமினல், இவனே கிரிமினலாகவும் இருப்பான், இவனே சிபிசிஐடியாகவும் இருப்பான். ரூல் புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இவன் தான் நம்பர் 1 இருப்பான். டெக்னாலஜி வந்தால் உடனே கற்றுக்கிறாங்கல்ல, அது யாருன்னா நம்மளால தான். மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒரு 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 ஒன்று உருவாக்குறோம், ஒரு விஷயத்தை நான் உருவாக்குறோம், இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் யார் கிரக அமைப்பின் மூலியமாக கிரகத்தினுடைய அதிர்வுகளை யார் பெற்றிருக்காங்களோ அது சார்ந்த தொடர்புடைய ஒரு நபரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதில் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் லாஜிக். அப்போ 3ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்தில் தகவல் தொடர்புன்றது காரகமே யாரு? புதன் தான், 3ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் ராகுன்ற ஒரு கிரகம் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கிறான், சகரம் கொடுத்தவன் வலிமையாக இருக்கான். அப்போ என்ன சொல்லலாம்? அனைத்து விதமாக 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கிடைக்கும்? விளையாடுவார் ஈஸியாக, அவருக்கு அற்புதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். இவங்கெல்லாம் அது சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபடும் போது, எப்பயுமே அது சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபடும் போது அது கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து 1ஆம் இடத்துல இருக்குது, காலத்துக்கு மேஷத்தில் இருக்குங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன நினைக்கணும்னா, புகழ் கிடைக்கலாம், கௌரவத்தை எதிர்பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய அதிகாரம் போகணும், ஆளுமை பண்ணணும், இதை தான் நான் எதிர்பார்க்கணும். ரூல் புரிஞ்சுதா? நான் இங்கே போய் சம்பாதிக்கணும், ஓகேங்களா, அழகாக இருக்கணும், என்னை சுற்றி பெண்கள் இருக்கணும், இந்த மாதிரி நான் நினைக்கணும்னா நான் வந்து மேஷத்துக்குரிய ராகு கொடுக்காது. முதல்ல உங்கள் கொடுப்பனை என்ன? இந்த பிரபஞ்சத்தில் உங்களுடைய கொடுப்பனை என்ன தெரியுமா? உங்களுடைய ராகு பகவான் எந்த ராசியில் இருக்குதோ அதுதான் உங்களுடைய தீராத ஆசை. உங்களுடைய கேது பகவான் எங்க இருக்குதோ அதுதான் நீ செய்யப்பட வேண்டிய கடமை. புரியுதா? அதுக்காக தான் நீ பிறவி எடுத்திருக்க. அப்ப கேது இருக்கக்கூடிய பாவத்தை பற்றி யோசிக்க கூடாது. ஏன்னா அதை கடமைக்காக நீ பிறந்திருக்க. அது எனக்கு திருப்பி கிடைக்கும், அது எனக்கு செய்யல அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? கேது கிட்ட கேட்கக்கூடாது. ஆனா ராகு கிட்ட அப்படி கிடையாது. அதை ஆசைப்பட்டு அனுபவிக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க. புரியுதுங்களா? அப்படி என்ன பண்ணணும்? எனக்கு மேஷத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? எனக்கு புகழ் வேணும், எனக்கு மரியாதை வேணும், மாலை வேணும், கௌரவம் வேணும், அந்தஸ்து வேணும், நான் போறப்ப 4 பேர் எந்திரிச்சு நிற்கணும், கையெடுத்து கும்பிடணும். ரூல் புரிஞ்சுதா? இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்க்கணும்னா உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கணும்? ராகு வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன், கேந்திர கோணங்கள், இந்த முதல் ரூல். இந்த ரூல் நல்லா இருந்தா ராகு உங்களுக்கு ஜாதகத்தில் ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்துவார். புரிஞ்சுதா? அப்ப அதே மாதிரிதான் ரிஷபத்துக்கு நான் சொன்னேன். ரிஷபத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும்? எனக்கு புகழ் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், கௌரவம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. காலத்துக்கு அது என்னதுங்க? பொருளாதார ராசி. அது சம்பாதிக்கணும், ஜாலியா எங்க போனாலும், நான் உட்காந்துனாலும் பணம், படுத்தாலும் பணம், தூங்கினாலும் பணம். இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி கீழே உழைக்கிறாங்க. அப்படித்தானே? ஸ்விக்கி நஷ்டம் அது இதுன்னு வருது இல்லையா? அந்த ஓனர் எங்க இருக்கிறான்? யாருக்காவது தெரியுமா? ஓனர் பேராவது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஓகேங்களா? ஆர்ஆர் பெரியாருன்னு ஒருத்தர் ஹீரோ முதல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லான பாட்டில் கூட அதை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முதல்ல ஒரு கடை பார்க்கும்போது அவர் ஓனராக உட்காந்துருந்தாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் கடைகள் இருக்கு. நான் பாராட்டுறேன், அவர் உழைப்புனால வந்துருச்சு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுலயும் ஒரு ராகு இருக்காரு. ஆர் 2 ஆர் இருக்கா? ஒரு சந்திரன் உச்சம் பெற்றாவே அது 2ஆம் இடம். 2 சந்திரன் உச்சம் பெற்றா 2 சந்திரன் தானே. 6னா 2 தானே, இன்னொரு 6க்கு ஒரு 2 தானே, சாப்பாடுக்கு சந்திரன் தானே, ஒரு சந்திரன் உச்சமாவது 2ஆம் இடம் தானே. அவருக்கு 2, அவரோட பேர் பாரு. இந்த பேர் ஏன் ஃபேமஸ் ஆகணும்? எத்தனையும் ஆகலாம் இல்லையா? ஏன் அந்த பேர் ஃபேமஸ் ஆகணும்? அப்ப 2 ஆர் சேர்ந்து என்னவா மாறுது? ராகுவா மாறுது. அவர் வச்சது பிரியாணி கடை. 6 பிரியாணி கடை. பிரியாணினாவே அப்படியே பார்க்கும்போது மணமணக்கும். சுக்கரன் ராகு. வெறும் நான்வெஜ்னா நீங்க ராகுன்னு சொல்லலாம், பிரியாணியில சுக்கரன் ராகு. அப்ப காலத்துக்கு 2ஆம் இடம், அங்க உச்சமாகக்கூடியது ராகு, அங்க உச்சமாகக்கூடியது ராகு, அது சுக்கரனோட வீடு. அங்க சந்திரனும் உச்சமாகிறாரு, உணவுங்கிறது 2ஆம் இடம். அப்ப எவ்வளவு தெளிவா பிளான் போட்டு எந்த ஜோதிடர் அற்புதமா யோசிச்சு இவருக்கு அந்த பேரை கொடுத்திருப்பாரு. இவர் இந்த பேர்ல கோடி கோடியே சம்பாதிக்கலாம்.
ஆனால் இதை வச்சதுக்கு அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருந்திருக்கும். நல்ல ஒரு ஜோதிட டீம் பேரில் பார்த்துருக்கலாம், இந்த பிரியாணி கடைக்கு இந்த பேர் வைங்க அப்படின்ட்டு. அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குது, அவரை மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ பிரபஞ்சத்தினுடைய நியதியை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தான போது நம்மளுடைய கொடுப்பனையை ஆய்வு செஞ்சு நம்ம பயன்படுத்தினோம்னா தான் வெற்றியாளராக மாற முடியும், இல்லைன்னா வெற்றியாளராக மாற முடியாது. ஓகேங்களா? அரசியல் யோகத்தை பற்றி பார்த்தோம். எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணலாம், அதுக்கான முயற்சி பண்ணலாம். ஓகேங்களா? இன்றைக்கு சொல்கிறேங்க, மேஷத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அரசியல் யோகம் உண்டுங்க. மேஷத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு அரசியல் யோகம் உண்டு. நீ எங்க அமைப்பு வேணா எழுதிக்கோ, எந்த லக்கணத்தில் வேணா பிறந்துக்கோ, எந்த லக்கணத்தில் வேணா பிறந்துக்கோ, எந்த அமைப்பில் வேணா இருந்துக்கோ. ஒரே ரூல், மேஷத்துக்கு வீடு ராகுக்கு வீடு கொடுத்தவன் வளர்க்கணும், சாரம் கொடுத்தவன் வளர்க்கணும், இவ்வளோதான். நீ எப்படி வேணா வச்சுக்கோ. நீ ஏதோ ஒரு வகையில் உனக்கு அரசியல் யோகம் இருக்கான்னு கேள்வி கேட்டால் இருக்கு, அவ்வளோதான். ஒரே பாயிண்ட், நித்தியடி பாயிண்ட். நீ சூரியனை பார்க்க வேண்டாம், செவ்வாய் பார்க்க வேண்டாம், ராகு பார்க்க வேண்டாம், ஓகேவா? குரு பார்க்க வேண்டாம். சூரியன், செவ்வாய், குரு இது ராஜ கிரகங்கள் தான், மறுக்கவில்லை. ஓகேவா? சனி பொது சேவைக்கான கிரகம், இதையும் நான் மறுக்கல. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே டானுக்கு டானு நான்டா அப்படின்ற மாதிரி ராகு வந்து இருந்துட்டாருன்னா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. சூரியனோட மேசர், அதாவது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரைக்கும் வந்து தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்கும். இதை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா? எப்படி பிரிக்கணும்னா, சூரியன் ராகு ஒன்றா இருக்கணும், ஆனால் ராகு இப்படி இருக்கணும், ராகு வந்து பின்னாடி போயிடணும், கீழே இறங்கிடணும். 5 டிகிரியில் இருக்காருன்னா 5, 4, 3 இப்படி போயிடுவார். சூரியன் இந்த பக்கம் இருக்காருன்னா 10 டிகிரிக்கு மேலே, அவர் 11, 12 இப்படி போகணும். இவங்க 2 பேருக்குள்ள கேப் ஒரு 10 டிகிரிக்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது யோகம். ஓகேங்களா? இதில் 2 வகையாக எடுக்கும். ஒன்று, அப்பாவுக்கு வெளியூர் வெளிநாட்டு சார்ந்த ஒரு தொடர்பு, அது ஒரு வகையான யோகம், அது யோகத்தில். ஓகேங்களா? வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு இருக்கா? வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் இருந்தாலும் அது யோகம். அப்பா வந்து அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால அவர் வெளிநாடு போறாரு, சம்பாதிக்கிறாரு, அவ்வளோதான். அரசியலுக்கும் ராகு வேணும். சூரியன் ராகு பேச்சிலேயே கவுந்துருவாங்க, புரியுதுங்களா? பேச்சிலேயே என்ன பண்ணுவாங்க, கவுந்துருவாங்க. மிகப்பெரிய ஆளுமை அது, பேச்சிலேயே கவுந்துருவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த அளவுக்கு அந்த ராகு கொடுத்துருவார், ரைட்டுங்களா? ஏன்னா அது அந்த அந்த கௌரவத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? அவன் சொல்றதெல்லாம் உண்மைடா, ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல. இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு, எத்தனை பேர் வாயை திறந்துட்டு பாக்குறாங்க, பாயிண்டா பேசுறாருப்பா, புரியுதா இல்லையா? ஏன்? அவருடைய ஜாதக கொடுப்பனை அது, அவருக்கு ராகு வலிமை. ஓகேங்களா? அவருக்கு ராகு மட்டும் வளர்த்துடல, அவருக்கு இப்போ ஒரு என்னன்னா கொஞ்சம் அவருக்கு என்னன்னா அவருக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது தொடாத வரைக்கும் அவர் ஒரு பிரச்சனை கிடையாது, அது தொட்டல்னால தான் அவருக்கு இப்போ பிரச்சனையாகுது, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, அரசியல் கூட நம்ம வேண்டாம், நம்ம ஜாதகத்துக்குள்ள வருவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராகு. இருக்கிறதுலையே எல்லாத்துக்காகவும் ஓடி 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 உழைக்கக்கூடிய ராகு கடகராகு. ஓகேங்களா? எல்லாத்துக்காகவும் ஓடும். எதுக்காகவும் ஓடும்? ஜாதக ரீதியாக கடகத்தில் உங்களுக்கு ராகு இருக்கு அப்படின்னா, வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் வலிமையை பொறுத்து அதோடைய வேலை செய்யும். அதோடைய தசாபுத்திகளில் கடகராகு தாய்மை வீடு இல்லையா? அதுக்கு என்ன பேச தெரியுமா? அது தன்னை சார்ந்து வந்ததுன்னா எலியை கூட பாதுகாக்கும். பாம்புக்கு எலி பிடிக்காது, சாப்பிடும். ஆனா தன்னை நம்பி வந்துச்சு என்ன பண்ணும்? எலியை கூட பாதுகாக்கும். அதுதான் அங்க கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர். இன்னொன்னு சொல்லுவாங்க, தண்ணியில பாம்பு விஷம் ஒன்றும் பண்ணாதரா அப்படிம்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணிக்குள்ள பாம்பு இருந்தா தண்ணி பாம்பு கொத்திருச்சு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால, அந்த குளுமையிலேயே இருக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, அதோடைய விஷமானது என்னதுங்க, தலைக்கேறல. ஒருத்தர் கடுமையான வார்த்தைகள் சொல்றோம், எதனால சொல்றோம்? கோபம் தலைக்கேறிடுச்சு. இந்த செவ்வாய் லக்னத்தில் தொடர்பு இருக்கிறவங்க, செவ்வாய் ராகு லக்னத்தில் தொடர்பு இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் என்ன ஆகும்? டக்குனு கோபம் வந்துடும். எதுக்கு கோபம் வரும்னே தெரியாது, அது அவங்களுடைய இயல்பு. ஆனா அவங்க தான் ஒரிஜினாலிட்டியா கோவப்படுவாங்க. அன்புல கோவப்படுறது, ஆதிக்கத்தில் கோவப்படுறதெல்லாம் ஒரிஜினலா கோவம் வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இது இயல்பு. அப்ப ராகு வந்து கடகத்தில் இருக்கார் அப்படின்னா அன்பு,
அந்த அன்புன்ற ஒற்றை சொல்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த பாம்பை சுருட்டி பக்கத்தில் போட்டு பெட்டில் போட்டு தூங்க வைக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் வம்பா பண்ணீங்கன்னா தான் அங்கே பிரச்சனை. வம்பு பண்ணீங்கன்னா தான் அங்கே பிரச்சனை. உதாரணத்துக்கு என்ன பண்ணலான்னா, கலைஞர் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அவருடைய ஆளுமை எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பயுமே எப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பொதுக்குழு கூட்டி நான் வந்து முடிவெடுக்கிறேன் அப்படி சொல்லிடுவார். ஓகேங்களா? பொதுக்குழுவுக்கு இவர் தான் தலைவர். இவர் ஒரு அறிக்கை விடுவார். ஓகேங்களா? பொதுக்குழு கூட்ட அறிக்கை விடுவார். அதையெல்லாம் ஐயா நீங்கள் சொன்னால் ஓகேங்க ஐயான்னு கை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டு இவர் அறிக்கை விடுவார். புரியுதுங்களா? இன்னொரு விஷயத்த பண்ணுவார். ஜெயலலிதா அம்மையாருக்கும் கலைஞருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட மன்னிக்கக்கூடிய குணம் ரொம்ப கம்மி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகேங்களா? மன்னிக்க மாட்டாங்க. கலைஞர்கிட்ட குணம் அப்படி கிடையவே கிடையாது. எதிரியா இருந்தாலும் சரி, இவன் நாளைக்கு தேவைப்படுவான்ற ஒரு உள்ள உணர்த்துல மன்னிச்சிடுவார். புரியுதுங்களா? அந்த குணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய மகன் அவர்களுக்கும் அப்படியே இருக்கு. ஓகேவா? எதிரியா இருந்தாலும் என்ன பண்ணோம், நாளைக்கு இவன் தேவைப்படுவான்டா தூக்கி உள்ள போடுறா அப்படின்ற ஒரு குணம் வந்து கண்டிப்பா யாருக்கு இருக்கும், அவருக்கு இருந்துச்சு. ஓகேவா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன டே அவங்ககிட்ட 100 ஓட்டு இருக்குது, அப்படியே அவன் விடாத தூக்கி உள்ள போடுறா அப்படின்ற மாதிரி தான் இது. புரிஞ்சுதுங்களா? வெளியில பேசும்போது நாங்கள் ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லை எல்லாமே பேசுவோம்பா. ஆனா உள்ளுக்குள்ள பேசும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இவன் நிக்கணும்னா அந்த ஏரியாவில் மொத்த மக்கள் தொகை எத்தனை, அதுல எத்தனை ஓட்டு முதலியார் ஓட்டு, எத்தனை ஓட்டு செட்டியார் ஓட்டு, எத்தனை ஓட்டு கவுண்டர் ஓட்டு, இதுல எது ஆளுமை அதிக்குது அவங்களுக்கு தான் அங்க ஓட்டு சீட்டு. புரிஞ்சுதா? இது அரசியல் ட்ரிக்ஸ். இந்த அரசியல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்க யாருன்னா முத்தமிழறிஞர் தான், வேற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடித்த ஆள் யாருன்னா அவர் தான். ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜாதிக்கு தான் என்ன பண்ணுவோம், சீட்டு கொடுப்போம். இதை அப்படியே இதை பார்த்து 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 போட்டு என்ன பண்ணுச்சுங்க, அடுத்த கவர்மெண்ட் அதே பண்ணுச்சுங்க, அதையே ஃபாலோ பண்ணிக்கிச்சு. இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஏடிஎம்கேவும் என்ன பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல். நாங்கள் என்ன பண்ண முடியும், இப்போ என் ஜாதிக்காரன் நிற்கிறேன்டா, நான் இவனுக்கு போடாமல் எப்படி உனக்கு போடுறது இப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை தலைவரை. அவன் டிஎம்கேல அங்கே நிறுத்திட்டான் தலைவரை, நம்ம சார்பாக அதே மாதிரி ஒரு ஆள் நிறுத்தினா தலைவரை நம்ம ஓட்டு வாங்க முடியும். இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட அமைப்பில் மாற்றதான் என்னதுங்க அந்த ஒரு கது போகும். இதுக்கு எல்லாம் ஆதி அந்தம் யாருன்னா கடகராகு. ஓகேங்களா? ஸ்கட்சி போட்டு தூக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இவர் தான். அழகாக ஸ்கட்சி போட்டு தூக்குறது இவர் தான், கடகராகு தான். ஓகேங்களா? நாளைக்கு தேவைக்கு இன்னைக்கு சேகரிப்பவர்னு சொல்லலாம். என்னைக்கா இருந்தாலும் ஆவான்டா, அவனை அமைதியை வச்சிடறா தூக்க ஒரு வருண்டா அப்படின்ற மாதிரில அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இது எல்லாமே கடகராகு. அன்புக்கு என்ன வேணா பண்ணும், அன்புக்கு என்ன வேணா பண்ணும், இது கடகராகு. அடுத்தது சிம்மராகு. கோபம் ஆக்ரோஷம் சொல்லுவாங்கல்ல, என்ன வந்தாலும் பார்த்துடலாம்டா, என்ன வந்தாலும் பார்த்துடலாம்டா அப்படின்ற எண்ணம். சீக்கிரமா புகழ் அடைஞ்சிருவாங்க, சீக்கிரமா அவமானப்பட்டுருவாங்க, சீக்கிரமா புகழ் அடைஞ்சிருவாங்க, சீக்கிரமா அவமானப்பட்டுருவாங்க. அரசியல்ல திடீர்னு ஒரு ஆள் முளைச்சி திடீர்னு வந்துருவாங்க, திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போயிடுவாங்க. ரெண்டுமே வாய்ப்புள்ள நபர்கள். சிம்மத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு நல்லது. பூர்வீகத்தில் இருக்காங்கன்னா இன்னும் நல்லது, பூர்வீகத்தில் இருந்தா இன்னும் நல்லது. பூர்வீக தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இன்னும் நல்லது. ஓகேங்களா? ஒரு அசைவ தெய்வங்களை குலதெய்வமாக வச்சிருக்காங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு சார்ந்த, ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ராகு சார்ந்த ஃபீல்டில் நிறைய ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கு ராகு தேவை. ஓகேங்களா? அரசியலுக்கு சூரியன் தேவைன்னு சொல்லுவோம், கிடையவே கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு தான் சூரியன் தேவை, ஆடுறதுக்கு தான் சூரியன் தேவை. ஓகேங்களா? மயக்கிறதுக்கு எனக்கு ராகு தான் தேவை. புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றது 1972 அந்த ரேஞ்சுக்கு போங்க, அதுக்கு முன்னாடி போங்க. டிஎம்கேன்னு ஒரு கட்சி 1948 வந்துருச்சு. ஓகேங்களா? 1948 வந்துருச்சு. ஆனால் நமக்கு 65 தான் உங்களுக்கு என்ன கிடைச்சது, அதிகாரம் கையில் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும்
அறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் அற்புதமான ஒரு பேச்சு மூலியமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் கவர்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அண்ணாவுக்கு சேராத கூட்டம் எம்ஜிஆர் வந்தவனே வந்துச்சு தெரியுமா? எம்ஜிஆர் வந்தவனே வந்துச்சு. எம்ஜிஆர் பேச பேச என்னாச்சுங்க, மக்கள் கூட்டம் அலைக்கடலைன்னு திரண்டுச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கே அழிக்க முடியாத பெரிய கட்சியா மாறுச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வரலாறுகள். அங்க யாரு இருந்தான்னா எம்ஜிஆர். அண்ணாவுக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி ராகுவுடைய வலிமை மிக அற்புதம். ஓகேங்களா? ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தலைவர் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர். யாரு? கலைஞர். நம்ம தலைவர் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர். எம்ஜிஆர் ரேவதியில் பிறந்தவர். எம்ஜிஆர் ரேவதியில் பிறந்தவர். அங்க செவ்வாய், இங்கே புதன், அது சுக்கிரன். அந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த வீட்டு அதிபதி யாரு? குரு. அவங்க 2 பேருக்கும் ஆகாது, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் ஆகாது. இது பிரதிகரணம். நீங்க பெரிய போய் லக்கணத்துக்கு ஆகாது, 7ஆம் இடம், அதெல்லாம் அப்புறம். என்னோட எண்ணம் அவரோட எண்ணம் ஒத்து வருமா? முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் தேவையே கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒத்து வரல. ஓகேங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் கணக்கு கேட்டாரு, கணக்கு கொடுக்கல, அதனால அவர் வெளியில போயிட்டாரு. அதனால இன்னொரு கட்சி உதயமாச்சு. ஓகேவா? அதனாலதான் அவங்களுடைய ஆதிக்கம் வந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப அந்த கட்சி கூட நம்ம போக வேண்டாம். ஆனா அந்த சிம்மத்துடைய தன்மையில சொல்றேன். சிம்மம் என்பது கர்ஜனை. ஓகேங்களா? சிங்கத்துக்கும் ஒரு நாள் என்ன ஆகும், பாதிப்பு வரும் இல்லையா? சிங்கம் அதோடைய வயதோட்டங்கள்ல வயதுக்கு வரைக்கும் ஆரம்பத்துல அதோடைய ஆர்ப்பாட்டம், அளவிடமாக பயங்கர வேகம், என்ன துணிச்சல், என்ன எல்லாத்தையும் எதிர்க்கும். ஆனா அதோடைய இறுதி காலங்கள் என்ன இருக்கும், மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். தனக்கு தானே குழி தோண்டி படுத்துக்கூடிய ஒரே விலங்கு யாருன்னா சிங்கம் தான். வயசாகி போச்சு, இனிமேல் நம்மளால எதுவும் சாப்பிட முடியாது, முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணோம்னா, தனக்கு தானே குழி பெயர்த்து கொண்டு அப்படியே போய் அதே படுத்துக்கும். அப்படியே படுத்து இப்போ நாள்பட அதே இதாகி அதே இறந்துடும். இதுதான் சிங்கத்தினுடைய முடிவு. அப்போ சிம்மத்தினுடைய ராகு இந்த மாதிரி ஒரு மாய கர்ஜனையை உங்களுக்கு தருவார். அது உங்களுடைய வலிமையை பொறுத்து பயன்படுத்துறவங்க தான் புத்திசாலியா இருப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்தது கன்னி ராகு. இந்த காலத்துல புழைக்க தெரிந்தவன் சொல்றோம்ல, அது இவர் தான். ஓகேங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கும் போது, கிடைக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, அதை சரியான நேரத்தில் தனக்கு பயன்படுத்தி, தன்னை சார்ந்தவங்களுக்கு பயன்படுத்தி, நாளைய தேவைகளுக்கு பயன்படுத்தி, எல்லா இடங்கள்லையுமே தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலியமாக பணமாக, பொருளாதார, வியாபாரமாக, இடமாக, அனைத்து விதமாக இடங்கள்லையும் சோர்ஸாக பயன்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இந்த கன்னிராகுக்கு உண்டு. புரியுதுங்களா? அது உங்களுக்கு உபஜய ஸ்தானங்கள், அதே மாதிரி வீடு கொடுத்தவன் சாதம் கொடுத்தவன் வலிமையை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கண்ணில ராகு இருக்கிறவங்களுக்கு 100% பூமி யோகம் உண்டு. பூமி யோகம் உண்டு, எழுதிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், வாடகை வருமானத்தை வாங்கக்கூடியவனும் இவன் தான். வாடகை வருமானத்தை வாங்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஒருத்தருக்கு நான் கண்ணில ராகு, இதே மாதிரி வீடு கொடுத்தவன் வலிமை. நான் கேட்டேன், சார் உங்களுக்கு வாடகை வீட்டு வருமானம் வருதான்னு கேட்டேன். சார் நான் சொந்த வீடே கட்டல, எனக்கு எப்படி சார் வருமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வாடகை வீட்டால் வருமானம் வருதா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சொந்த வீடு இருக்குதா இல்லையா, நான் கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டு, ஆமாம் சார் எங்கள் அக்கா வீடு கட்டியிருக்காங்க, அவங்களுடைய வருமானம் ஃபுல்லாக நான் தான் வாங்கிட்டு இருக்கேன், அவங்க ஃபாரினில் இருக்காங்க, நான் வாங்கி அவங்களுக்கு அனுப்புகிறேன். நீ வாங்கி அனுப்பு, கொடுக்காம போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட கேள்வி என்ன, வாடகை உனக்கு வருதா? அதுதான் கேள்வி. வாடகை வாங்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு உன் ஜாதகத்தில். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். அப்போ அந்த இருந்ததுன்னா அந்த அமைப்பு கொடுக்குது. நம்பர் 1 சயின்டிஸ்ட் அமைப்பில் அஸ்தத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். ஓகேங்களா? மிகப்பெரிய கிரிமினல், சிபிசிஐடி, கிரிமினல் மைண்டு, அதே மாதிரி சயின்டிஸ்ட் மூளை, எல்லாத்துக்குமே இந்த அமைப்பு அஸ்தத்தில் இருக்கக்கூடிய ராகு, சந்திரன் ஆட்சி உச்சம், இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். இதை நீங்கள் திக்பலம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது துலாம் ராகு, ஜகஜால கில்லாடி. துலாம் ராகு ஜகஜாக கில்லாடி, ஒரே டைம்ல 4 பொண்ணு கூட பேசக்கூடிய சக்தி உனக்கு உண்டு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, காலத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் ராகு இல்லையா? அப்ப அதுக்கான அந்த வேகம், அந்த எதிர்பார்ப்பு, போக சிந்தனை எல்லாருக்கும் யாருக்கு இருக்கு? ராகுக்கு இருக்கு.
அப்ப அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவிப்பதுக்கு எங்க ராகு இருக்கணும்? துலாம்ல இருக்கணும். துலாம் ராகு தான் இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுக்குது. சார், இன்பம் என்பது அவர் நினைக்கிறது எல்லாமே இன்பம். சில பேருக்கு ஒரு குச்சி மிட்டாய் பார்க்க கூட ஆசைப்படணும், சாப்பிடணும் நினைப்போம் இல்லையா? அதுவும் ஒரு இன்பம் தான். ஸோ அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன இன்பங்களை பெறுதல் வந்து துலாம். அடுத்தது விருச்சகம், சொல்ல வேண்டியதே இல்லைங்க. 1ஆம் நம்பர் ஏமாளிங்க, நீசராகு. இருப்பது எல்லாம் அழித்தல்னு பேரு. இருப்பது எல்லாம் அழித்து, ஒருவேளை வீடு கொடுத்தவன் உச்சம், ஒருவேளை சாரம் கொடுத்தவன் உச்சம், ஆட்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் விருச்சகராகு இழப்பை மட்டுமே சந்திக்கும். நடிகர் விஜய் அவர்கள் ஜாதகத்தில் விருச்சகத்தில் ராகு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 கோடி சொத்து இருக்கும். இது வரைக்கும் அவர் சம்பாதிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அரசியல் வாழ்க்கை முடியும் போது 100% எழுதி கொடுத்துருங்க. அவருடைய சொத்து மதிப்பு 200 கோடி இருந்தாலே பெரிய விஷயம், 200 கோடி இருந்தாலே பெரிய விஷயம். அவர் என்ன வேணா சேர்த்துக்கிட்டோம். விருச்சகராக அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக தனது என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே கொடுத்தே ஆகணும். இதுதான் அவருடைய கர்மா. ஓகேங்களா? அவர் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாரு. 5ஆம் இடம் என்பது அரசியல். அந்த 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் அவருக்கு லக்னத்தில் நீசபங்க ராஜயோகத்தில் அமைப்பில் இருக்கு. ஆரம்பத்தில் முழுமையாக இழந்தால் இறுதியில் உனக்கு அந்த விஷயம் கிடைக்கும். இதுதான் அவருடைய ஜாதகம். புரியுது? இழக்கணும், இழக்க தயாராகணும், அவமானங்களை சந்திக்க தயாராகணும். காலத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு. அவமானங்களை சந்திக்காமல், இழப்புகளை சந்திக்காமல் உனக்கு பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து கிடையாது. ஏன்னா காலத்துக்கு 8ஆம் இடம் அது. அதுக்குண்டான தாற்பரியங்களை அது செய்யாமல் விடாது. ஓகேங்களா? 8ஆம் இடம் என்பது இருட்டு, இரவு நேரமே அவருக்கு செட் ஆகாது. அவரு கடகராசி, கடகலக்கணம். சந்திரன் நீசமாகக்கூடியது விருச்சக வீடு. அனுச நட்சத்திரமே அவருக்கு ஆகாது. ஏன்னா அவர் ராசிநாதன், லக்னாதிபதி நீசமாகக்கூடிய இடம் 7ஆம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல. 7ஆம் அதிபதி பொதுமக்கள். பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதெல்லாம் அவர் ஜனகால ஜாதகம். புரிஞ்சுதுங்களா? அப்ப விருச்சகராக யாருக்கு இருந்தாலும் சரி, அவர் மிகப்பெரிய இழப்பு, அவப்பெயர், அவமானம், இருக்கிற சொத்தெல்லாம் அழிஞ்சு போறது. ஓகேங்களா? இது எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன ஆகும்? அது அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். எல்லாத்தையும் இலக்க வச்சு தான் கொடுக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு காமராஜர் யாரு இல்லை, அவர் அந்த கல்லணை கட்டினாரு, எல்லாம் பெருமை பேசுறோமா? பாரதியார் அப்படி இப்படின்னு புகழ்றோமா? இதே பாரதியார் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது ஒரு போகல, பார்க்கல. ஓகேவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு கூட இன்னும் அப்படியே தான் கிடக்குது. நம்ம தான் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், தமிழை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? எல்லாம் சுயநல அரசியல் தான். இங்க மக்களுக்கான அரசியல் எதுவுமே கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே அப்படிதான். காமராஜர் தோக்கடிச்சது இதுதானே? அவர் அத்தனை பண்ணார்ல, பணத்தை வாங்கிட்டு யார் தோக்கடிச்சது? நம்ம தானே. இப்ப நல்லவர்களுக்கெல்லாம் அரசியலுக்கு ஒதுங்கி போகக்கூடிய காலத்தில் தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. அரசியல் எதுக்கு பயன்படுத்த தெரியுமா? என்னோட வியாபாரத்தையும் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் நான் முழுமையாக அதிகப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு எல்லா வகையிலையும் ஒரு பவர் தேவை. அதுக்கு தான் அரசியல் தேவை. இதுதான் உலகம். இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது மாறாத வரைக்கும் எதுவும் மாற போறது கிடையாது. அப்ப 5ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில புகழ் ஸ்தானமாக இருந்தாலும் அது காலத்துக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால அது அழிவு, பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்துரும். அதனால விருச்சகராக கஷ்டமான ஒரு ராகு தான். அடுத்தது தனுசு ராகு. இவர் மட்டும் ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ராமன் மாதிரி தான். எந்த அளவுக்கு வில்ல வளைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய வேகமும், அதனுடைய பாதையும், அதனுடைய தூரமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து, சார் எனக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறதா என்னுடைய கனவு அப்படின்னு நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வேகம் ஒரு வீடு கட்டுறதோட முடிஞ்சிடும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு கனவுல நீங்க இருந்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கட்டுற வரைக்கும் உங்களுக்கு கனவு இருக்கும். தனுசு ராகு நீ வில்லை எந்த அளவுக்கு வளைக்கிறாயோ அந்த அளவுக்கான ஒரு தூரத்தை உன்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எங்க வேணா இருந்துட்டு போறாரு. வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன், லக்ன கேந்திரங்கள், சந்திர கேந்திரங்கள், இதை பொறுத்து. ஓகேவா? நமக்கு தேவை அந்த ராகு திசை நமக்கு மாயாஜாலத்தை கொடுக்குமான்றது தான். 12ஆம் இடத்துல இருந்தா என்ன கொடுக்க கூடாதா? 12ஆம் இடத்துல கூடிய ராகு எத்தனையோ பேருக்கு மருத்துவர் வாய்ப்பை கொடுத்துருக்கு, சயின்டிஸ்ட் வாய்ப்பு கொடுத்துருக்கு,
ஓகேங்களா? மிக வெளிநாட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாடு விட்டு நாடு பறந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு மருத்துவர் ரெஃபரன்ஸாக இருக்காங்கல்ல, மெடிக்கல் மருத்துவராக இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி மருந்து விற்பாங்க இல்லையா, ரெப்ரஸன்டேட்டிவ், அந்த மாதிரியாவது கொடுக்கும். ஸோ ராகுவோடைய காரகத்துவத்தை ஏதாவது ஒன்று கொடுக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தனுசு ராகு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வில்லை வளர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தூரம் புலமையாகும். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதையை கொடுக்கணுங்கிறதுக்கு தனுசு ராகு கோதாண்ட ராகுன்னு பேர். அது கண்டிப்பாக கொடுத்துரும், நீங்கள் எடுத்துக்கணும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தந்தை போல் தாத்தாவை போல் தந்தை, தாத்தாவை போல தந்தை. ஓகேங்களா? ஒரு தாத்தா ஒரு கௌரவமான ஒரு அமைப்பில் இருந்திருக்காரு, நல்ல பதவியில் இருந்திருக்காரு, அப்போ தந்தைக்கு முன்ன உண்டு, அந்த தொடர்புகளை உருவாக்கி கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கும் காலத்துக்கு அது 9, அங்கே ராகு, தாத்தா அப்பா ரெண்டையும் மிங்கிள் பண்ணணும், அந்த தொடர்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்போ அதே பேர் புகழ் எனக்குறோம் சார். இப்போ உதயநிதினு ஒருத்தர் இருக்கார் சார், அவர் ஏதாவது கட்சி ஆரம்பித்தார் சார்? எப்படி சார் வந்து அரசியலுக்கு வந்தார்? அவங்க தாத்தாவுடைய கொடுப்பனை, அப்பாவுடைய கொடுப்பனை. ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் இருக்கிறாரு, இன்னைக்கு தான் ஒரு சிஎம். உதயநிதி 2 வருஷம், உடனே துணை மினிஸ்டர், அடுத்த சிஎம் விரைவில், அது அடுத்தனா அவருக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படிதான் இருக்கிறார் ஸ்டாண்டர்ட், புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி வரும்? ராகுவுடைய கொடுப்பனையை வச்சு தான். அப்போ 5ஆம் இட தொடர்பு 9ஆம் இட தொடர்போட ராகு வந்தது. வீடு கொடுத்தன் வலிமையாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? தந்தை மூலியமாக, தாத்தா மூலியமாக தன்னுடைய பிறவி கொடுப்பனையை, கர்மாவை அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மகர ராகு. இந்த மகர ராகு வந்து தன்னுடைய எண்ணத்தை சரியா பயணிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக மாற முடியும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தொழில் பாவகமே மகரம் தான் இல்லையா? அப்புறம் மகர ராகு அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே பயணிக்கக்கூடிய இடம். இவங்க எல்லா இடத்துக்குமே சாதாரணமாக போவாங்க, எல்லா இடத்துக்குமே சாதாரணமாக செல்வார்கள், எல்லா இடத்துலையுமே சாதனையாளர்களாக வெளியே வருவாங்க. மகர ராகு சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா மகர ராகு உண்டு. ஆனால் அவர்கள் வீடு கொடுத்தவன் சாரணை பொறுத்து இன்னும் அதோடைய தன்மை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி மகர ராகு ஈஸியாக ஏமாந்துரும். எங்கே ஏன் ஏமாந்துரும் அப்படின்னா, அங்கே செவ்வாய் ஒருவர் உச்சமாகறாரா? ராகுக்கு ஆகாதவரே செவ்வாய் தான், மகரத்துக்கு பாதகாதிபதியும் கூட. ஸோ இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால, அந்த வீட்டில் உச்சமாகிறதுனால, சனி ஆல்ரெடி அங்கே ஆட்சி வீடு இல்லையா? கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அந்த வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று உத்திராட நட்சத்திரம், மகரத்துக்கு 8ஆம் அதிபதியுடைய நட்சத்திரம். இன்னொன்று திருவோண நட்சத்திரம், சந்திரன் 7ஆம் அதிபதி, மாரகாதிபதி, அதுவும் பிரச்சனை. அடுத்தது அவிட்டம், செவ்வாய் பாதகாதிபதி. அப்போ 3 நட்சத்திரத்தில் நின்னாலுமே அங்கே பிரச்சனை தான். அப்போ அதிகமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடியது மகர ராகு தான். ஆனால் இவங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும்னா, மிகப்பெரிய ஒரு தொழில். எப்பயுமே தொழில்வாதிகள் சொல்கிறோம்ல, நான் தொழில் செஞ்சே ஆகணும், நான் வெற்றி பெற்றே ஆகணும், எனக்குன்னு ஒரு இருக்கணும், எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஏன்னா 10ஆம் இடம், அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்கான ஒரு பயணம், தனக்கான ஒரு திட்டம், அதை நோக்கி போகிறது, இது சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த மகர ராகுவானது கொண்டுட்டே போயிட்டுருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இவங்க அதுக்கான ஒரு கோலில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவர்கள் அந்த வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவனை வச்சு இவங்களுடைய வாழ்க்கையை இவங்க தீர்மானிச்சுக்கணும், பண்ணிக்கணும். அடுத்ததாக இருக்கக்கூடியது கும்பராகு. கும்பத்தில் குடத்தில் ஒன்றுமே இல்லைன்றது விதி. பொதுவாக கும்பம்ன்றது ஒரு மண்பானை அப்படி நம்ம சொல்லுவோம், அதை நம்ம குடம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காற்று வீடு, கும்பத்தில் நிறைய காற்று இருக்குது அப்படின்பாங்க. அப்படி கிடையாது. கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அது இருக்குது. கும்பத்தில் குரு இருந்தால் என்ன இருக்காங்க? குடத்து நிறைய பொண்ணு இருக்குதுன்னு அர்த்தம், கோல்டு இருக்குதுன்னு அர்த்தம். கும்பத்தில் புதன் இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அறிவு வலிந்து ஒழிகிறது சொல்றோம் இல்லையா? ரொம்ப ஓவரான அறிவு இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ எக்ஸ்ட்ராடினரி மூளைன்னு சொல்றோம்ல. கும்பத்தில் வலி என்ன இருக்குது? புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, சிந்தனை இருக்குது. புரியுதுங்களா?
கும்பத்தில் சந்திரன்றங்களுக்கு ஆசை தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் இது தோணும், நாளைக்கு வேற விஷயம் தோணும். ஆசை சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது, மாறிக்கிட்டே இருக்கும், எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கும்ப சந்திரனை விட செவ்வாய் கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறது என்ன இருக்குது? தண்ணி குடிக்கலான்ட்டு போனால் அங்கே என்ன இருக்கும்? பானை காலியாக இருக்குமா? பானை ஃபுல்லாக மிளகா தான் இருக்கும், புரியுதுங்களா? காரம் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. 1992 வருஷம் சாயங்காலம் 4 மணிக்கு உங்கள் அம்மா இதை சொன்னாங்க, அதுக்கு நீ இதை சொன்ன அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வைக்கிறதெல்லாம் இதுதான், புரியுதுங்களா? பழசெல்லாம் நோட்டி வச்சுக்கிட்டு பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னா சேகரித்து வச்சுக்கிட்டு அப்பப்போ என்ன பண்ணுறது? ஆமாங்க, அப்பப்போ நம்ம வந்து கோபம் வரும்போது நீ எனக்கு சொன்னடா பார்த்துக்கண்டா உன்னை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறது சொல்கிறது வந்து கும்ப செவ்வாய் பண்ணும். அதுலேயே கும்பத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன இருக்குது தெரியுமா? ஒரிஜினல் அமிர்தம் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நான் கொடுக்குற முதல் பரிகாரமே கும்பத்தில் சுக்கரன் எவனாவது இருந்தால் அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்கிறது தான். ஏன்னா அவங்கள்ட்ட தான் என்ன இருக்குது? சஞ்சீவனி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ கும்ப சுக்கரன் அற்புதமான பரிகாரம், அது வந்து அற்புதம். சரி, கும்பத்தில் சனி இருக்கு சார், என்ன இருக்கு? பழைய சோறு இருக்குது. பழைய சோறு எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன இருக்கும்? பழைய சோறு நிச்சயமாக இருக்குது, வேற மாற்றுக்கிறது கிடையாது. கஷ்டப்படணும், ஓடணும், எதுக்கு ஓடுறனே தெரியாத ஒரு வாழ்க்கையில் உருவாகணும். இதுதான் கும்ப சனி கொடுக்கும். அடுத்தது கும்பத்தில் ராகு இருக்கு, என்ன இருக்குது? பேராசை அதிகமாக இருக்கு. இந்த உலகமே எனக்கு தான், அதுக்கு பிறகுதான் யார்? இவங்க எதை பண்ணாலும் சரி அது எனக்கு தான். இவங்க அப்பா கஷ்டப்பட்டு வீடு கட்டுவார், இவன் கும்பத்தில் ராக இருக்கிறவர் தான் வச்சுக்கோ, நான் எதுக்கு எங்க நம்பி கொடுக்கணும்? அவனை கழட்டி விட்டு எங்கேயோ துரத்தி விட்டுருவேன். கும்பராக என்ன பண்ணணும்னா எனக்குன்ற விஷயத்த உறுதி பண்ணிக்கிறோம், எப்படியாவது ஒன்று அடையிறதுக்கு போராடிடும். எல்லாம் எனக்கு, நான் முடிவு பண்ணுறது எனக்கு வேணும், நான் முடிவு செய்யக்கூடிய அனைத்தும் எனக்கு வேணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. அதுதான் கும்பராகு. ஓகேங்களா? கும்பக்கேது என்ன தெரியுமா பண்ணும்? இந்த பிறவியில் எனக்கு எதுவுமே வேண்டாம், ஓகேவா, நான் அடுத்த பிறவியில் பார்த்துக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போதும் இது செஞ்சால் நமக்கு பாவம் வந்துருமோ, இந்த காசு எடுத்தால் நமக்கு குற்றம் வந்துருமோ, ஏமாத்தினா நமக்கு தண்டனை வந்துருமோ அப்படின்னு தனக்குள்ளேயே உள்ளிருந்து என்ன பண்ணும்? அவாய்ட் பண்ணி ஒதுங்கி போகும் கும்பக்கேது. அடுத்த பிறவிக்கான ஒரு சேகரிப்பை இப்போ வச்சுக்கும் கும்பக்கேது. ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல விநாயகருக்கு ஆகாவனம் பண்ணுவாங்க. ஓகேவா? கும்பத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க? விநாயகர் ஆகாவனம் தான் முதல்ல நடக்கும். எதுக்காக? அவர் வந்தால் தான் அங்கே வந்து அந்த மரியாதைன்ற விஷயங்கள், கும்பத்துக்கான ஒரு பவித்திரமே கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க? கையில் என்ன கட்டுறாங்க? தர்பை கட்டுறாங்களா? ஓகேங்களா? இது விஷயம் 3ஓட 11 லிங்க் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 3, 11 லிங்க் பண்ணாதான் இந்த கால ஆசைகள், பேராசைகள் எல்லாம் இணைஞ்சி நமக்கு அங்கே பூர்த்தி அடையணுன்றதுக்காக. அடுத்தது நான் இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்? எல்லாம் 9 கிரகத்தை பற்றி வந்துருச்சாங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தான் நமக்கு முக்கியம் இல்லையா? அப்போ கும்பத்தில் ராகு இருந்து வீடு கொடுத்த வலிமையாக இருக்கா, சாரம் கொடுத்த வலிமையாக இருந்தால் என்ன சொல்லலாம்? நீ ஆசைப்படுறதெல்லாம் அடைவ சார், விட்டுட்டு போ. ராகு தசை நடக்கணும். சம்பந்தம் இல்லாமல் இப்போ சிஎம் ஸ்டாலின் இப்போ போய் நான் எடப்பாடிகிட்ட போய் மனு கொடுக்கக்கூடாது, ஓபிஎஸ்ட்ட போய் மனு கொடுக்க முடியாதுன்னா அவரே இப்போ அங்கே வந்துட்டாரு. ரூல் புரிஞ்சுதா? ராகு தசை நடந்து சொன்ன அமைப்பு இருந்ததுன்னா ரைட், நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது கும்பராகு இன்னொன்று பண்ணும், வர சுருட்ட ஆரம்பிச்சிடும், சேகரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தனக்கான சேகரிப்பில் ஆசைப்பட்டு அனுபவிச்சுட்டு என்ன பண்ணோம்? இப்போ எனக்கு 1 கோடி ரூபா பணம் வந்துருச்சு, 1 கோடி ரூபா பணம் வந்து எனக்கு என்ன பண்ண தெரியுமா? அடுத்து 10 கோடிக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ரைட்டா? யோசிக்க ஆரம்பித்தாலும் இதை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறதுக்கான வழி என்னன்றதை பிளான் போட்டு அதுக்கப்புறம் பேக்கில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது கும்பராகு. அதுக்கு அடுத்தது மீனராகு. அனைத்து விதமான போகங்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை வளர்க்கக்கூடியது மீனராகு, போகங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? வீடு கொடுத்தவன வலிமை, சாரம் கொடுத்தவன வலிமை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் வெளியூர், வெளிநாடு, ராகு சார்ந்த தொழில், இன்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, லெதரு, கெமிக்கலு, ஓகேவா, மருத்துவம், அலோபதி, இது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே போச்சு அப்படின்னா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. இது இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் விரயத்தை, என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ணி கொடுக்கும்? ஒரு செலவை விரயத்தை என்ன பண்ணி கொடுக்கும்? 100% ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ராகு 12 இடங்களுக்கும் 12 விதமாக செயல்படுவார். இதை லக்னத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ணிக்கணும், லக்னத்துக்கும் நமக்கு ஏற்படுத்தணும். அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் வந்து ஆய்வுகள் பண்ணி யோசிச்சிங்கன்னா
ராகு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். நான் சொன்னது வெறும் கிரகத்துக்கு மட்டும், இது மட்டும்தான், பாவத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். கிரக சேர்க்கைக்கான பலனும் உண்டு. சூரியன் ராகு, ஓகேவா, இதுவும் மிகப்பெரிய என்னதுங்க ராஜயோகம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது, ராகு சூரியன் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடாது. இப்போ மேசத்தில் சூரியன், மேசத்துலேயே ராகு இருக்கலாம், ஆனால் ராகு விலகி இருக்கணும், சூரியன் இந்த பக்கம் இருக்கணும், மிகப்பெரிய ராஜயோகம். சிம்மத்தில் சூரியன் ராகு இருக்கலாம், என்ன பண்ணணும், ராகு முன்னாடி விலகி இருக்கணும், சூரியன் பின்னாடி இருக்கணும், இதெல்லாம் ராஜயோகம், மாற்று கருத்து கிடையாது. 10ல் திக்பலத்தில் சூரியன், அங்கே ராகு இருக்கிறார், அங்கே என்ன இருக்கணும், விலகி இருக்கணும், இதெல்லாம் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு. புரிஞ்சுதுங்களா? இதே அமைப்பு தான் சந்திரனுக்கும், ஓகேவா. சந்திரன் ராகு யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணிட்டு வந்துடும் சந்திரன் ராகுக்காரன், ஓகேங்களா. சந்திரன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மனசுன்னு சொல்லுவோம், பயணம்னு சொல்லுவோம், எண்ணங்கள்னு சொல்லுவோம். ராகு அப்படிங்கிறது இதை இன்னும் மேம்படுத்துறது, ஓகேவா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல்லுமே, நம்ம ஒளி தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய வேகம் பொருந்தது, ஓகேவா. நான் பேசக்கூடிய விஷயம் இப்படின்ற நேரத்தில் என்ன ஆகுது, எங்கேயோ நாட்டில் இருக்கிறவங்க போய் கேட்குது, அப்படி தானே. அப்போ ஒளியோட செகண்ட் எப்படி இருக்குது, வலிமை எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு உயரிய வேகத்தை உடையது யாருன்னா ராகு, ஓகேங்களா. சந்திரன்றது என்னோட எண்ணம் தான், ஆனால் எண்ணத்தை என்ன பண்ணுதுங்க, ராகு தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் சரியான இடத்துல பதிவு பண்ணி வைக்கிறார். சந்திரன் ராகு இவர்கள் மாதிரி ஆகச் சிறந்த சிந்தனைவாதிகளும் இல்லை, இவர்கள் வாழ்ந்து இவங்களை மாதிரி ஆகச் சிறந்த அழிக்கக்கூடிய நபர்களும் இல்லை. இவங்க உடம்பை கெடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். சந்திரன் ராகு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டு, மாது மல தவறான எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் போகிறது, ஓகேங்களா. இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு கடல் சார்ந்த பயணம், கடல் பயணம் அற்புதமான அமைப்பு. சந்திரன் ராகு கடலில் வேலை செய்கிறேன், கப்பலில் வேலை செய்கிறேன் சார், சந்திரன் ராகு சேர்க்கை அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கும், ஓகேங்களா. வெளிநாடு போயிட்டு இருக்கதா சார் வேலை, ஓகேங்களா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சார், மனநல மருத்துவர், சந்திரன் ராகு, ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் ஒட்டி பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ராஜயோகத்தை கொடுக்கும். மீதி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை, ஓகேங்களா. அப்போ சந்திரன் ராகு. அடுத்து செவ்வாய் ராகு, ஓகேங்களா. செவ்வாய் ராகு இவங்க மட்டும் ஆளுமைக்கு உட்காந்துட்டாங்கன்னா இவங்களை அடக்கவே முடியாது, சிங்கம் மாதிரி. செவ்வாய் ராகு அது இருக்கக்கூடிய இடம் நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கணும். லக்னம் கேந்திர கோணங்களில் இருக்கிறது, அது ஆட்சி உச்சம் பெறுறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலிமையாக எடுத்துக்கணும். அது 2 பேர் டச் இல்லாமல் இருந்தால் இன்னும் அற்புதம், தனியாக இருந்தால் நல்லது. 2 பேர் சந்திச்சாதான் பிரச்சனை, விபத்து, கடன், ஏதாவது ஒரு வியாதி, உடல்நிலை தொந்தரவு, அறுவை சிகிச்சை, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், அது சந்திக்கிறது. அப்போ நெகட்டிவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நம்ம பார்த்து தான் எடுக்கணும், ஓகேங்களா. இப்போ நமக்கு கொரோனா ஊசி போட்டாங்கல்ல, அது என்னது, கொரோனா ஊசி போட்டாங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் ஊசி போட்டுக்கிட்டோமா இல்லையா, அது என்னது, உள்ளுக்குள்ளே ஒரு கொரோனா வந்துச்சுன்னா, நாளைக்கு வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே நான் இருக்கிறேன், நான் உள்ளுக்குள்ளே கொரோனாவை ஏற்றி வச்சிருக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு கொரோனா உள்ளே ஏற்றி வச்சுக்கிறேமா, என்ன மாதிரி ஒருத்தன் உள்ள வெளியிலேருந்து உள்ளே வந்தானா என்ன பண்ண தெரியுமா, இவ்வளோ சண்டை போட்டு அதை கொடணும், புரியுதுங்களா. அதுதான் உங்களுக்கு மருந்து. ஒரு விஷத்தால் மட்டும்தான் முறிக்க முடியும், இதுதான் உங்களுக்கு மருந்து, அதுதான் அங்கே உட்காந்துருக்குது, அதுதான் எதிர்ப்பு சக்தி நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா. அப்போ இதுதான் ராகுவை கொள்றதுக்கு ராகுனால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது, புரியுதுங்களா. அப்போ அந்த காம்பினேஷன் சொன்ன மாதிரி தான் அதோட இயக்கங்கள் செயல்படும். செவ்வாய் ராகு ஆளுமை, அதிகாரம் மிகப்பெரிய வச்சு செஞ்சிடும். செவ்வாய் ராகு அந்த அளவுக்கு ஒரு கோபத்தையும் அனலையும் கொடுக்கக்கூடிய, தெறிக்கவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரம் வந்து செவ்வாய் ராகு. ஸ்பீடு, எல்லாத்துலேயுமே ஸ்பீடு, வேகம், ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் 1. இவங்களுக்கு வந்து பூமி யோகம் மட்டும் ஒரு சக்ஸஸ் ஆகி போச்சு, நீளமான பூமி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அன்னையிலேருந்து இவங்களுக்கு வளர்ச்சி ஆரம்பம். அல்லது ஒரு இபி கரண்ட் கம்பம், இபி பக்கத்தில் வீடு இருக்கிறது, கரண்ட் கம்பம் பக்கத்தில் வீடு இருக்குது. அதே மாதிரி முருகன் கோயிலும் அம்மன் கோயிலும், முருகன் கோயிலும் காளியம்மன் கோவில், இந்த மாதிரி கோயில் பக்கத்தில் வந்து வீடு இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷனுக்கு. இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், அதோட வளர்ச்சி தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். இவங்களுக்கு வந்து விபத்து, அதே மாதிரி ஒரு தீக்காயங்கிறதெல்லாம் சுச்சிப்பி போ அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஆகும். அடுத்தது புதன் ராகு, 2 பேர் இவங்க. அவன் தான் நாரதர், அவர் தான் கிருஷ்ணர், 2 வேலையும் அவர் தான் பண்ணுவார். ஆக்கத்துக்கான வேலையும் அவர் தான் பண்ணுவார், அழிக்கிறதுக்கான வேலையும் அவர் தான் பண்ணுவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக மாயாஜாலங்களில் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களை எல்லாத்துலேயும் ஒரே செல்ஃபோனில் அடக்கி, ஓகேங்களா, அதுலேயே எல்லாத்தையும் பால்படுத்தி
அதுலேயும் சில நல்ல விஷயங்களையும் பரப்பி ரெண்டுமே பரப்புறது யாருன்னு இவங்க 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. புதன் ராகு. ஓகேங்களா? ஸோ சயன பெருமாள் படுத்துட்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர், அவர் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகேவா? ஆனால் துரியோதனன் காலில் உட்காராருன்னா தலையில் உட்காராருன்னா கண்ணை மூடிட்டே பார்த்துருவார் இல்லையா? அப்போ அவர் காலில் விழுந்துட்டே அப்படின்னா அவர் சரணாகதியாக எடுத்துக்குவார். தலையில் உட்காந்துட்டாருன்னா என் பின்னாடி நீ உட்காரடான்னு சொல்லி வச்சு செய்வார். அப்போ புதன் ராகு தொடர்பு இதை கண்டிப்பாக என்ன பண்ணும்? அவனை நம்புகிறவனுக்கு அவன் நம்பகமாக இருப்பான். அவனை ஏமாற்றுவதனுக்கு இவன் தான் முதல் இது எதிரியாக இருப்பான், புதன் ராகு. அடுத்தது குரு ராகு. உலக இன்பங்கள் மேலே ஆசைப்பட்டு அனைத்து விதமான செல்வங்களையும் அழிக்கக்கூடியவன் இவன் தான். மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி அதையும் அழிவையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். ரெண்டுமே உங்களுக்கு உண்டு. குழந்தை ஒன்று இவங்க அழிச்சதை இவங்க குழந்தை அழிக்கும். ஓகேவா? இல்லை இவங்க தாத்தா உருவாக்குனது இவன் அழிப்பான். ரெண்டுமே அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஒருவேளை விலகிருச்சு சார், ராஜயோகத்தில் இருக்குது சார் அப்படின்னா குழந்தை வெளிநாடு போயிடும், இல்லை இவர் வெளிநாடு போயிடுவார், இல்லை இவங்க தாத்தா வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார். இந்த மாதிரி மாயஜாலங்களுக்குள்ளுமே என்ன பண்ணி கொடுக்கும்? மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை இவங்களுக்கு கொடுத்துருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது சுக்கிரன் ராகு. சாதாரண ராகு இருந்தாவே பரவாயில்ல, மோகினியோட மயங்கின ராகு. ஓகேவா? எனி டைம் இன்பத்துக்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஒரே ராகு யாரு? சுக்கிரன் ராகு. இவன்ல ஓவராக கத்திட்டு இருக்கிறான், நைட்டு வர சொல்லு அப்படி சொல்லி ஒரு கோட்டரை கொடுத்தாலோ இல்லை வேற ஏதாவது தவறான ஒரு செயல்கள் மூலியமாக சேர்க்கை நடத்தி விட்டாலோ அவர் அடங்கிடுவார். சுக்கிரன் ராகு தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ராகு. இவங்க பொருளாதாரத்துக்கு மட்டும் இவங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறிடுவார். அதை தாண்டி வேற எதுக்காவது உள்ளே போயிட்டாருன்னா, அந்த இன்பத்துக்குள்ளே போயிட்டாருன்னா இவர் காலியாயிருவார். இந்த விஷயம். அடுத்தது சனி ராகு. வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், என் கர்மா என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படக்கூடிய நபர் யாருன்னா இந்த சனி ராகு தான். ஒருவேளை சனி 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருந்து 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்து சனியும் ராகும் பிரிஞ்சு, ராகு இந்த பக்கம் சனி இந்த பக்கம் இருந்தாருன்னா இவர்களை மாறி வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யாருமே செய்யாத ஒரு சாதனையை இவர்கள் படைப்பார்கள். இவர்கள் நிச்சயமா படைப்பாங்க சனி ராகு. ஓகேங்களா? ஒரே டைம்ல 100 வேலை வேணா செய்ய முடியும், 100 பேருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், எந்த நாட்டில் வேலைனாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மாயாஜால மன்னனா இருப்பான், ஆயக்கலை மன்னனா இருப்பான் சனி ராகு. அப்ப இருக்கின்ற இடம், பார்க்கின்ற இடம், சேர்கின்ற அமைப்பு, இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியும். இதை ஒற்றை வரியில சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது ரொம்ப 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 நுணுக்கமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. அதை வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன், அதோடைய உச்ச நீச்ச அமைப்பு, திக்பல அமைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த லக்னத்தினுடைய பவர், இந்த லக்னத்துக்கு அது என்ன இடத்துல இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும். அதில் இன்னும் நிறைய உள்ள போனோம்னா வர்க்க சக்கர ரீதியாக போனோம்னா தொழிலுக்காக, கல்விக்காக, இந்த மாதிரி நிறைய நம்ம இருக்குது. ஆனால் இதை தாண்டி எளிமையாக பலன் சொல்லணும்னா நான் சொன்ன விஷயம்தான். ஓகேங்களா? புரிந்து கொள்வதற்கு இது அமிர்தமாக இருக்கும், புரியாதவர்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டால் அமிர்தமாக மாறும் அப்படின்றது தான் என்னுடைய வார்த்தை. ஸோ மிகப்பெரிய வாய்ப்பை தந்த 100% டைட்டில் எடுத்தினே தவிர இந்த டைட்டிலுக்கு என்ன பேசுறதுன்ற ஒரு வரி கூட எனக்கு இந்த ஆரம்பிக்கிற வரைக்கும் என் மைண்டில் இல்லை. மைண்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னுடைய ஜோதிட அறிவு எனக்கு அது சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அற்புதமான ஒரு ராகு, அப்படி ராகு என்னும் மாகின்ற ஒரு வகுப்பை, ஏன்னா என்ன வாழ்க்கையில் உலகிற்கு தெரியப்படுத்துறது இந்த ராகு அப்படின்ற திசை தான். ஸோ அதை பற்றி நான் முழுமையாக பேசலை அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய மைனஸ். ஸோ அதனால் அவரை பற்றி பெரிய பேசணும்னு சொல்லிட்டு என்னுடைய ராகு பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லி, ஓகேங்களா, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி அனைவருக்கும் விடைபெறுகிறோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். நேரடியாக ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா மீட்டிங்கு, கிளாஸு நிறைய ப்ரெஷரில் போயிட்டு இருக்கிறதுனால 100% என்னால் எடுத்து பேசவோ அல்லது பதில் சொல்லவோ வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உங்களுடைய நான் என்ன பொறுத்தவரை என்னென்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா சரியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் மூலியமாக அப்பாயின்மெண்ட் வேணும் கேட்டுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 96 594 125 37 அப்படின்ற எண், 9659412537 அப்படின்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். அது ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. நமது அடுத்த வகுப்பு பார்த்தீங்கன்னா
இப்போ ஜாமக்கோல் வகுப்பு போயிட்டுருக்கு. இதை முடிந்த அடுத்த ஒரு வாரத்தில் நம்மளது 27ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ 27லேருந்து ஜாதகத்தோடு இணைந்த நியூமராலஜி வகுப்பு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வெறும் நியூமராலஜியை மட்டும் பார்த்துக்கிட்டு பேர் வைக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்புடைய பேரை நீங்கள் தேர்வு செய்யணும். அதுக்கு நியூமராலஜியும் தெரிஞ்சிருக்கணும், ஜாதகத்தோடு சேர்த்துக்கணும். அப்போ ஒரு அஸ்ட்ராலஜர்ன்றவங்க எண்கணிதம் வந்து முழுமையாக தெரிஞ்சிருக்கணும்னா ஜாதகத்தோடு இருக்கக்கூடிய நியூமராலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்துக்கங்க. அதை தொடர்ந்து 29ஆம் தேதி ஒரு நாள் வகுப்பு கிரிக்கெட் பிரசன்ன வகுப்பு இருக்குது ஈரோட்டில். நேரடியாகவும் இருக்குது, ஆன்லைன்லேயாகவும் இருக்கும். 5ஆம் தேதி 5/4 ஓகேங்களா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் வகுப்பு ஈரோட்டில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நாங்கள் வச்சுருக்கோம், பாலாஜி ரெசிஸ்டன்ஸில். வாய்ப்பு இருக்கிறவங்க கிரிக்கெட் பிரச்சனை வகுப்பில் கலந்துக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவும் கலந்துக்கலாம். நான் வெளியூரில் இருக்கேன் சார், வெளிநாட்டில் இருக்கேன் சார்னா ஆன்லைனிலாக கலந்துக்கலாம். அதுக்கான அறிவிப்பு ஆணை வந்து நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் கம்யூனிட்டி டேபிளில் வைக்கப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு நீங்கள் வந்து எங்களுடைய சக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், இதை இவ்வளோ நேரம் அருமையாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கூடிய என்னுடைய நண்பர் கதிர் ஐயா அவர்களுக்கும், உங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு நன்றி இழந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் கூறி மீண்டும் ஒரு இனியதொரு சன்னத்தில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. அருமை. ராகு என்னும் மாயன் என்ற தலைப்பில் சும்மா சரவெடி மாதிரி, எப்படின்னா ஒவ்வொரு பாவகம் மட்டும் இல்லாமல் எல்லா பாவகத்துக்குமே நான் இந்த குறிப்பிட்ட பாவத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு இல்லாமல் 12 ராசிகளிலுமே இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், அதை விட ஒரு அட்வான்டேஜாக ராகு கூட இந்த கிரகங்கள் இங்கெங்கே இணைஞ்சிருந்தால் என்ன பலனை கொடுத்துருக்கோம் அப்படின்ற அனைத்து ஒரு சூட்சமான விஷயங்களையும் தன்னுடைய ஆய்வு மூலியமாக வெளிப்படுத்திய நமது பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு பொன்னாடியை போத்த கதிர் ஐயா, மணிகண்டன் ஐயா இவர்கள் அனைத்தையும் நான் மேடைக்கு வந்து அழைக்கிறேன்.